இப்போ ஒருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு? இப்பா லேண்ட வாங்கிட்டோம். ம், நான் பத்திரமா பண்ணியாச்சு. என் கடமை முடிஞ்சு அப்படின்னு போனீங்கன்னா, ம், நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல ம், பெரிய சிக்கல்ல மாட்றீங்கன்னு ம். அர்த்தம். ஏன்னா, பட்டா யார் பேர்ல இருந்துட்டு இருக்கோம்? பழைய ஆள் பழைய பேர்ல. ஓனர் பேர்ல இருந்துட்டு இருக்கிறோம். பழைய ஓனருக்கு பேர்ல இருக்கும்போது, அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது டிஸ்பியூட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க வந்து கேஸ் போடுவாங்க. எங்க அப்பா எங்களுக்கு தெரியாம அந்த லேண்ட வித்திருக்கிறாரு. கரெக்ட். அதனால பட்டா எங்க பேர்ல தான் இருக்கு. லேண்ட் எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு வருவோம். ம். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சாச்சுன்னா, அந்த பட்டா வந்து மாத்தணும். பட்டா இப்போதைக்கு நெறைய இடங்கள்ல வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இல்ல 90 டேஸ்க்கு முன்னாடி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா, நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஓகே. ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும்னு சொல்றீங்க. ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது ஓகே. எல்லா இடத்துலயும் நடக்குதா அப்படின்றது தெரியல. சில ம். இடங்கள்ல அது ப்ராப்பரா நடக்குது. சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் தொய்வுகள் இருக்கு. சோ அப்படி இல்ல 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு பட்டா வந்து உங்க பேருக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா 90 டேஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுன பிறகும் உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்க புதுசா பட்டா அப்ளை பண்ணிற வேண்டியதுதான். ஓகே. சரிங்களா? அதே மாதிரி அந்த ஹவுஸ் டாக்ஸ் ரெசிப்ட்டா இருக்கட்டும், லேண்ட் டாக்ஸ் ரெசிப்ட்ஸா இருக்கட்டும், ம். ஈபி பில்ஸா இருக்கட்டும், வாட்டெவர் மேபி என்னென்ன பில்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நீங்க வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் உங்க பேருக்கு. ஓகே, இதெல்லாம் இல்லாம விட்டுட்டீங்கன்னா, அத ஒரு ஆதாரமா வச்சுட்டு உங்க மேல வந்து அடுத்த டிஸ்பியூட் ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள நீங்க குடுக்கக்கூடாது. ஓகே.